இன்னும் மாமி கேட்டாங்க, அவங்க பிள்ளைங்க ராகியே எடுக்கறதில்ல. அது எப்படி குடுக்கலாம்? எந்த மாதிரி குடுக்கலான்னு கேட்டீங்க. அவங்களுக்கான இந்த ரெசிபி. சாரி இது எல்லாருக்கும் தான் இந்த ரெசிபி. பர்ட்டிகுலராட்டு அவங்க கேட்டதுனால அவங்களுக்கான இந்த ரெசிபி. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 1 கப் ராகி பவுடர் எடுத்துக்கோங்க. உங்கள்ட்ட ராகி பவுடர் இருந்துச்சுன்னா ஓகே. என்கிட்ட ராகி பவுடர் அந்த டைம்ல இல்ல. அதனால தான் நான் முழு கேழ்வரக ஊற வச்சு அதாவது கிளீன் பண்ணிட்டு கழுகி இப்ப மிக்சியில இட்டு பொடிக்கிறேன். இப்ப மிக்சியில இட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்குவோம். இப்ப மிக்சியில பொடிச்சதை ஒரு பக்கம் எடுத்து வெயிட்டிஸ்ல வைக்கலாம். இதுக்கான ஒரு பூரணத்தை நம்ம ரெடி பண்ணலாம். இப்ப நிலக்கடையில் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு 2 கப் அதாவது 250 ml கப்பில் நீங்க 1 கப் ராகி எடுத்தனா, முழு ராகினா 1 கப் எடுத்தனா, அதை பொடி பண்ணும்போது அதுல எப்படி டபுள் ஆகும். அதனால நீங்க 100 கிராம் எடுத்தானா 200 கிராம் ஆகும். அந்த மெஷர்மெண்ட் தான். இப்ப நீங்க 250 கிராம் கப்பில் எடுத்துச்சுன்னா இதுக்கு 150 கிராம் நிலக்கடலை போதுமானது. சர்க்கரை 100 கிராம் 150 கிராம் போடுங்க. உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்ப இருக்கிற நிலக்கடலை எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க எந்த அளவு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன்னா, இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இந்த நிலக்கடலை ஒரு பொடுக்குன்னு சவுண்டு கேட்கும். அது வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு பாதி அளவு வெந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணுனா முழுமையாக வெந்து கிடைக்கும். இப்போ இருக்கிற எல்லா நிலக்கடலையும் நல்லா வெந்து வருது. இந்த டைம்ல அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு எடுத்து இதை ஒரு வாரத்துல வச்சுக்கிட்டு நல்லா ஆற விட்டுக்கணும். இது இனி ஒரு பக்கத்துல நல்லா ஆறட்டு. நம்ம எடுத்து வச்சிருக்க ராகியை இப்ப நல்லா குழச்சி எடுத்துக்கலாம். ராகி பொடி பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு நம்ம ஒரு 1/2 கப் தண்ணியை ஊற்றி நல்லா குழச்சி எடுத்துக்கணும். ரொம்ப குழைக்கவும் கூடாது. ஒரு மைல்டு பக்குவமான பதம் வரையில அந்த அளவுக்கு தான் குழச்சி எடுத்துக்கணும். ஏன்னா இது ரொம்ப குழஞ்சிச்சுன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இது குழையாம இருந்தாலும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால இது தேவையான அளவுக்கு குழச்சி எடுத்துக்கலாம். இப்ப தண்ணி நல்லா தெளிச்சாச்சு. இதுல தேங்காய் தண்ணி இருந்து இதை விட பெட்டரு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்கும். எனக்கு தேங்காய் தண்ணி அந்த டைம்ல கிடைக்கல. அதனாலதான் நான் வெறும் தண்ணி எடுத்து இந்த மாதிரி குழச்சி எடுத்துக்கேன். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆகி வருது. இந்த டைம்ல திருப்பியும் தெளிச்சுக்கணும். ஒரேடியா தண்ணி ஊற்றி குழைக்கவும் கூடாது. ஏன்னா ஒரேடியா தண்ணி ஊற்றும் போது நமக்கு அளவு தெரியாம நம்ம தண்ணியை மாத்தி ஊத்துனா இந்த மாவு அத்தனையும் வேஸ்ட் ஆகிடும். அதனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தான் ஊற்றணும். பிகினர்ஸா இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஃபார்மேட்ல நீங்க பண்ணி பாருங்க. இங்கிட்ட கரெக்டா வரும். நான் முதல்ல அதிகமாட்டு தண்ணி ஊற்றி குழைச்சதுனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்லி தரேன். இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா குழஞ்சு வருது. இப்ப நமக்கு பிடிக்கிற பக்குவத்துக்கு வருது. ஆனா இருக்கிற மாவை எல்லாத்தையும் நீட்டா உருட்டணும் பாத்தீங்களா? அதனால கொஞ்சம் பார்த்து தெளிச்சு ஊத்துங்க. உள்ள இருக்க மாவு கூட எடுத்து விட்டு ஊத்துங்க தண்ணிய. இல்லைன்னா உள்ள அடியில் இருக்க மாவுக்கு தண்ணி பார்த்தாம நம்ம அடுத்து திருப்பி சேர்க்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதனாலதான் சொல்லுதேன். இப்ப இருக்கிறது எல்லாத்தையும் நீட்டா குழச்சி எடுத்துக்கணும். ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்டெப்பா லேயரா ஊற்றி தண்ணியை போட்டு எடுத்துக்கலாம். இப்ப ராகி கொஞ்சம் கொஞ்சமா குழஞ்சு வருது. இனி தண்ணியை கொஞ்சம் பார்த்துதான் யூஸ் பண்ணிக்கணும். அதிகமா ஊத்திக்கிட்டவும் கூடாது. இப்ப மாவு நல்லா லூஸ் ஆகி வருது பாத்தீங்களா? இந்த டைம்ல இது உருட்டுனா நம்ம கைக்குள்ள அடங்கணும். பால் ஷேப்லயும் இருக்கணும். அந்த பக்குவம் தான். இதுக்கு நான் பக்குவம் என்னன்னா சப்பாத்தி பக்கம் இல்ல, பூரி பக்கம் இல்ல. அந்த டைப்ல தான் இருக்கணும். இப்ப பாருங்க நான் உருட்டுதான் என் கைக்குள்ள அடங்கணும். அந்த பக்குவம் தான் இருக்கணும். இப்ப பால் போல ஆக்குது. நல்லா திரண்டு வரணும். இப்ப இந்த பக்குவம் கரெக்டா வந்திருக்கான்னு பாத்துடலாம். ஆனா இப்ப இந்த பக்குவம் கரெக்டா வரல. அதனால இது கொஞ்சம் கூடிய தண்ணி தெளிச்சுட்டு தான் பயன்படுத்திக்கணும். இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி எடுத்துக்கலாம். நான் சொன்னேன்ல எனக்கு பக்குவம் வரலேன்னு. அதனாலதான் கொஞ்சம் கூடிய நான் தண்ணி தெளிச்சுக்கிட்டு திருப்பி ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டா கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டா கொண்டு வாங்க. இப்ப இருக்கிற மாவு எல்லாத்தையும் நல்லா குழச்சி எடுத்தாச்சு. இந்த குழச்ச மாவை எத்தனை உருண்டை வரன்னு பார்த்து எண்ணி எடுத்துக்கணும். எனக்கு இதுல இப்ப நான் குழைக்கிறதுனால எனக்கு கைக்குள்ள அடங்கி இருக்கு. இனி நான் உருண்டை பிடிக்கும் போது கரெக்டா ஒரு 6 இல்லைன்னா 7 உருண்டை கண்டிப்பா வரும். இது லெட்டுக்கான பக்குவம் கிடையாது. லெட்டுக்கு இனிதான் நம்ம பண்ண போறோம். இது
ராகி அடை பண்ணும் ஃபர்ஸ்ட். அதனாலதான் இதுக்கு எத்தனை உருண்டை வருதுன்னு பார்த்து பார்த்து எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க எந்த அளவு பக்குவம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப கல்லுல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய்லாம் நல்லெண்ணெய் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ராகி அடைய அதுக்கு மேல போட்டுக்கிட்டு நல்லா பரத்துங்க. எனக்கு வாழை இலை கிடைக்கல, உங்களுக்கு வாழை இலை கிடைச்சா இதை விட சூப்பரா இருக்கும். இப்ப மாவை அந்த கல்லுல வச்சுக்கிட்டு நல்லா பரத்தி எடுத்துக்கலாம். இந்த அளவு தட்டி தட்டி கொடுங்க, பார்த்து கொஞ்சம் பயன்படுத்துவாங்க. கல்லு கொஞ்சம் ரொம்ப சூடா இருந்தாலும் கையில பட்டுச்சுன்னா கை வந்து கொள்ளும். அதனாலதான் சொல்லுதேன், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது ஒரு பக்கம் வருது, இதை திருப்பி போட்டுக்கலாம். உடையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நீங்க பயன்படுத்திக்கணும். இப்ப திருப்பி போட்டுக்கலாம். இப்ப மாவு ஒரு பக்கம் நல்லா வெந்து வருது, இனி அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுருச்சு. இனி திருப்பி போட்ட பிறகு இதை எடுத்து தனியா ஒரு வாரத்துல வச்சுக்கலாம். எனக்கு 2 பக்கமும் நல்ல சம அளவு வெந்து வந்தாச்சு. இதை இனி எடுத்து ஒரு பக்கத்துல வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு உடையாம லட்டு சூப்பரா வரும். இப்போ மாவு நல்லா வெந்து வந்தாச்சு. இதை இனி எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி அடை போட்டு எடுத்துக்குவாங்க. இது முழுமையான ப்ரொசீஜர் கிடையாது. இப்ப ராகி அடை ரெடி ஆச்சு. இனி ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்க நிலக்கடலை இருக்குல்ல, அதை போட்டுக்கிட்டு, நிலக்கடலை தோல் இருந்தாலும் பரவாயில்ல, தோல் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பாதியமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அது கொஞ்சம் மை போல வர அந்த டைம்ல எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். இப்ப பாருங்க நான் பொடிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் பக்குவத்துல கரெக்டா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பொடிச்சு எடுத்துட்டு எல்லா மாவையும் இதுல போட்டாச்சு. இது நிலக்கடலை, இதுல ராகி அடை இருக்குல்ல, அதை பிச்சு இப்ப இந்த ஜார்ல போடுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாரு போகவும் வாய்ப்பு இருக்கு, அதாவது இல்லாதவும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பார்த்து யூஸ் பண்ணுங்க. இப்ப ஜார்ல நம்ம போட்டு வச்சிருக்க ராகி அடையும் எல்லாம் ரெடி ஆச்சு. இனி இதுல தேவைக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் இங்க 1 கப் சுகர் தான் போட்டிருக்கேன், அதாவது நாட்டு சர்க்கரை தான் நான் பயன்படுத்தி இருக்கேன். உங்களுக்கு கையில என்னது இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு பொடி சர்க்கரை கிடைச்சனா நீங்க அதையும் பயன்படுத்திக்கலாம். எனக்கு இந்த பொடி சர்க்கரை தான் கிடைச்சிருக்கு. ஆனா இதுல கொஞ்சம் பொடி கல்லு கிடையாது, அதனாலதான் இது ஸ்ட்ரைட்டா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி பொடி சர்க்கரை கிடைச்சா நீங்க அதே மாதிரி யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா பாகு காய்ச்சிட்டு யூஸ் பண்ணுங்க. பாகு காய்ச்சனா இதுக்கு தண்ணிக்கு பேஸ்மெண்ட் போட்டு தான் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அவசரப்பட்டு 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்து 1 கப் தண்ணி போட்டுக்கிட்டு நீங்க பண்ணுனா அந்த கரெக்டான பக்கம் வராது. எப்பவுமே சர்க்கரை 1 கப் எடுத்தனா அதுக்கு பாதி கப் தான் தண்ணி போட்டுக்கணும். இப்ப பாருங்க உருண்டை பிடிச்சிருக்கேன். இந்த உருண்டை பிள்ளைக்காண்டி பிடிச்சது. இப்ப பாருங்க இருக்கிற மொத்தத்தையும் பெரிய பெரிய உருண்டை சைஸ்க்கு தான் பிடிச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி ராகி உருண்டையே பிடிச்சுக்கோங்க. பிடிச்சு சர்வ் பண்ணா அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.